நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, இன்றைய தினம் பார்க்க இருப்பது மகர ராசி நேயர்களுக்கு இந்த வருட சனிப்பெயர்ச்சியும் இந்த வருடத்தில் பெயர்கிற குரு பெயர்ச்சியும் இந்த வருடத்தில் பெயர்கிற ராகு கேது உடைய பெயர்ச்சியும் எப்படி இருக்கும் இந்த ஆண்டு. அந்த அடிப்படையில் மகர ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு உன்னதமான நிலை கொண்ட பயிற்சி தான். காரணம், 7.5 சனியினுடைய தாக்கத்தில் கடந்த 7.5 ஆண்டுகளாக எவ்வளவோ துன்பங்கள், வாட்டங்கள், துயரங்கள், வம்பு தும்பு வழக்குகள், கடன் சுமை ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள், கணவன் மனைவி ரீதியான ஒற்றுமை குலைந்த தன்மைகள், திருமண வயது வந்து கூட திருமணம் நடக்கவில்லை என்ற சங்கடங்கள், ஒரு துயரங்கள், குழந்தை பாக்கிய ரீதியான தடைகள், குழந்தைகள் பிறந்து குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வருத்தத்தை கொடுத்த ஆண்டாக ஒரு ஆண்டல்ல, ஈராண்டல்ல, 7.5 ஆண்டுகள் சனியினுடைய பெயர்ச்சி பரிபூரணமாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த 7.5 சனியிலிருந்து வந்த துன்பத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு உன்னதமான ஆண்டாக திகழக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த வருடம் இவர்களுக்கு பூத்து குலுங்கக்கூடிய வருடமாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது மட்டுமா, இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி என்பது வருகிற மார்ச் மாதம் 28, 29 வாக்கில் பெயர்கிறது. திருக்கணித அடிப்படையில், முறைப்படி வாக்கிய அடிப்படையில் கோயில்களில் வாக்கிய அடிப்படையில் உள்ள பஞ்சாங்கத்தினுடைய தன்மை கொண்டுதான் சனி பெயர்ச்சி மாறுகிறது. அப்பொழுதுதான் திருநள்ளாறில் பூஜை புனஸ்காரங்கள்லாம் சனிக்கு நடக்கும் என்று வாக்கிய அடிப்படையில் தான் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் ஜோதிட சாஸ்திர அடிப்படையில் பலாபலன்களை கூறுவதற்கு திருக்கணிதமே ஒரு உன்னதமான கணிதம். வாக்கியத்திலிருந்து திருத்தி அமைக்கப்பட்ட கணிதம்தான் திரு ப்ளஸ் கணிதம், திருக்கணிதம். இது ஒரு உன்னதமான நிலை கொண்ட கணிதமாக இருப்பதனால்தான் ஜோதிட சாஸ்திர வல்லுநர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள் எல்லாம் இந்த பெயர்ச்சியில் திருக்கணிதத்தை தான் முதலாவதாக எடுத்துக்கொள்ளுகிறோம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டில் ஒரு சிறப்பென்றால், எத்தனையோ ஆண்டுகள் வரலாம், ஆனால் அந்த ஆண்டுகள் இல்லாத ஒரு சிறப்பு, வருடாந்திர கோள்களில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய குரு பெயர்ச்சியும், ஓராண்டுகளுக்கு ஒரு முறை மாறுகிற பெயர்ச்சியும் இந்த ஆண்டில் மாறுகிறது. 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெயர்கிற இந்த ராகு கேதுவுடைய பெயர்ச்சியும் இதே ஆண்டு பெயர்கிறது. அதாவது 14/5 மாதம் 2025 குரு பெயர்கிறது. எங்கிருந்து? ரிஷபமனையிலிருந்து மகரமனைக்கு, மன்னிக்கவும் மிதுனமனைக்கு. அதே போன்று ராகு எங்கிருந்து பெயர்கிறது? மீனமனையிலிருந்து பின்னோக்கி கும்பமனைக்கும், கேது கன்னிமனையிலிருந்து பின்னோக்கி சிம்மமனைக்கும் பெயர்கிறது. இதனால் என்ன பலன்? முதல்ல நம்ம சொல்லக்கூடியது 7.5 சனி தனுசு மணியிலிருந்து மகர ராசிக்காரர்களுக்கு எவ்வளவோ விரயத்தையும் துன்பத்தையும் கொடுத்தது. சரீர ரீதியில் 2.5 ஆண்டுகள் ஜென்மச்சனியாக உலா வந்து பல சங்கடங்கள், துயரங்கள் கொடுத்தது. மீண்டும் 2.5 ஆண்டுகள் குடும்பச்சனியாக, பாதச்சனியாக இருந்து வந்த பல பொருளாதார குடும்ப ரீதியான சிக்கல்களை ஏற்படுத்திய இந்த சனி, அதற்கு பெயர்தான் 7.5 சனி என்று. 7.5 ஆண்டுகள் சந்திரனுக்கு 12லும், சந்திரனுக்கு ஜென்மத்திலையும், சந்திரனுக்கு 2ஆம் இடத்திலும் வரும் பொழுது, அந்த ஒளி பொருந்திய கோளை இருள்கவ்விய கோள் சூழும் பொழுது இந்த உடல்
கொடுக்க வேண்டிய, இந்த உயிருக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை ஐஸ்வர்யங்களையும் பாழ்படுத்திய அந்த சனி 3ஆம் இடத்தில் பெயர்ந்து வரத்து மேல் சம்பத்து கொடுக்கக்கூடிய பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த திரிகோணத்தில் 3ஆம் இடத்திலிருந்து திரிகோண சங்கமமான மகாலட்சுமி ஸ்தானத்தை கன்னி மனைவி பார்வை செய்கிறதுனால இவர்களுக்கு பாக்கியத்தின் மேல் பாக்கியம் கட்டாயம் கிட்டும். நட்புறவு கொண்ட கோளுடைய ஸ்தானம்தான் புதன் மனை. அந்த மனையை 3ஆம் இடத்தில் பெயர்ந்து 3ஆம் இடத்திலிருந்து கன்னிமனையை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் கட்டாயம் கிட்டும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் தடைப்பட்டவர்களுக்கு முதலாவதாக குல சம்பத்து விருத்தி கிடைக்கும். திருமண வயது வந்தவர்களுக்கு கூட 30 வயதை கடந்து 32 வயதை கடந்து 35 வயதை கடந்து கூட என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கலப்பான் எத்தனையோ தாய் தகப்பன் நோட்டை தூக்கிட்டு ஒவ்வொரு ஜோதிடர் வீடாக செல்வது கட்டாயம் முற்றுப்புள்ளியான வருடமாக இந்த ஏழரைச்சினுடைய தாக்கம் விலகுவது கட்டாயம். திருமண வயது உள்ளவர்களுக்கு அந்த பாக்கியம் பெண்ணுக்கும் ஆணுக்கும் உறுதியாக உண்டு. 2வது, புத்திர ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் துயரங்கள் எல்லாம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் விலகக்கூடிய ஆண்டாகவும், குழந்தை பாக்கியம் கணவன் மனைவி அதாவது புத்திர பாக்கியம் தடைப்பட்டவர்கள் கூட இந்த ஆண்டில் ஒரு புத்திர சௌபாக்கியம் ஏற்படக்கூடிய வருடமாக திகழும். காரணம் என்னவென்றால் 3ஆம் இடம் திருதிய வீர தைரிய வீர பராக்கிரமஸ்தானத்தில் இந்த சனி பகவான் மீனமனையில் அமர்ந்து மகர ராசி என்பவர்களுக்கு 3வது பார்வையாக அந்த ரிஷப மனைவியை பார்வையிடுவது சுக்கிரனுடைய மனையை பார்வையிடுவதனால் கட்டாயம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகள் ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் துயரங்கள் எல்லையில்லாத துன்பங்கள் மன வருத்தங்கள் வியாகுலங்கள் எல்லாம் கட்டாயம் விலகக்கூடிய ஆண்டாக இந்த சனி பெயர்ச்சியால் கட்டாயம் உண்டு. காரணம் என்றால் 5ல குரு இருக்கிறது சந்தோஷம் என்று சொன்னாலும் 7.5 பிடியில் இருப்பதனால் இவர்களுக்கு குரு பார்த்து கூட ஒரு சில பாலர்களுக்கு நன்மை வரவே இல்லையே, குரு பெயர்ச்சியாவது வந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்களே, அந்த பெயர்ச்சி வந்து கூட மகர ராசிக்காரர்களுக்கு துன்பமாக இருந்ததுக்கு இது என்ன காரணம்னா சனி தனபாவ குடும்பஸ்தானத்தில் சனி பாதச்சனியாக அமர்ந்ததுனால நிச்சயமாக அவர்களுக்கு கெடுபடனிலிருந்து விடக்கூடிய பாக்கியம் கட்டாயம் இந்த குரு பெயர்ச்சியாலையும் உண்டு. காரணம் என்னவென்றால் இந்த சனி 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வீர தீர பராக்கிரமத்தில் அமர்ந்ததுனால சொந்த பந்த ரீதியான பகைமையான ஒரு தன்மை மாறும். 2வது, திருமண வயது உள்ளவர்களுக்கு தக்க தருணத்தில் திருமணம் பூக்கக்கூடிய ஆண்டாகவும், வேலை வாய்ப்பு ரீதியாக தடைபட்டு வந்தவர்களுக்கு நல்லதொரு வேலை கிடைக்கக்கூடிய அம்சமும், பதவி உயர்வால் அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட இந்த ரயில்வே துறையாக இருக்கட்டும் இல்லை மிஷினரிங் சம்பந்தப்பட்ட துறையில் ரசாயன துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும், அது மட்டுமல்ல இந்த சனி பெயர்ச்சியால் மட்டுமல்ல இந்த ராகு கேதுவும் இடம் பெயர்கிறது. மீனமனையில் இருக்கக்கூடிய ராகு பாருங்கள் மகரமனை அதாவது மகரத்துக்கு 2ஆம் இடம் கும்பமனையில் பெயரும் பொழுது திடீர் பொருளாதார சம்பத்தை கொடுக்கும். ஏன்னா ராகு 2ல் இருக்கும்போது பணவர ஸ்தானத்தில் அந்த ராகுவும் கேதுவும் பெயர்ச்சி ஆகும்போது தடைப்பட்ட விவாகங்கள் நடக்கும். கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு சௌபாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த சனியும் பெயர்ச்சியும் இந்த ராகு பெயர்ச்சியும் கேது பெயர்ச்சியும் இவர்களுக்கு உண்டு பண்ணும். குழந்தைகளுக்கு நல்ல கல்வி மேன்மையை கொடுக்கும். குழந்தைகளுக்கு நல்ல அந்தஸ்தான வாழ்க்கையை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு தேவையான நல்ல ஊட்டச்சத்தான ஆகாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை. அது மட்டுமல்ல ஆசிரியர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்புக்குரிய ஆண்டாக திகழும். காரணம் என்னவென்றால் இந்த குரு பாருங்கள் இந்த மகர ராசிக்கு 10ஆம் இடத்தை இந்த குரு என்று சொல்லக்கூடிய தனக்காரகன் பார்வையிடுவதனால ஆசிரியர் பெருமகனாருக்கு ஒரு ப்ரமோஷன், ஒரு பதவி உயர்வு,
குடும்பத்தில் ஒரு சந்தோஷங்கள் நிகழும். அது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்பு ஆண்டாக இந்த ஆண்டு திகழும். அந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு மகர ராசியில் உத்திராடம் 3 பாதம் கொண்டவர்களுக்கு, உத்திராடம் 3 பாதம் அதாவது 2-3 பாதம் கொண்டவர்களுக்கு கலைத்துறையில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அதே போன்று இந்த திருவோண நட்சத்திரம் 4 பாதங்கள் கொண்டவர்களுக்கு உள்ளடங்கியவர்களுக்கு திடீர் வெளியூர், வெளி மாநில, வெளிநாடு பிரயாணத்தின் மூலமா நல்ல ஆதாயங்கள் கிட்டக்கூடிய ஆண்டாக இருக்கும். காரணம் என்ன? லக்னாதிபதி ராசியாதிபதியே ஜலமனையில் சனி அமர்வதனால அயல் தேசத்தில் இவர்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய பேர்களுக்கு கிட்டக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டுகள் விளங்கும். அது மட்டுமல்ல, அவிட்டம் 2 பாதங்கள் அங்கே பரிபூர்ணமாக இருப்பதனால் இரும்பு சம்பந்தப்பட்டது, ரசாயன சம்பந்தப்பட்டது, அதே போன்று இந்த பட்டாசு தொழிற்சாலையில் உள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு உன்னத வளர்ச்சியை கொடுக்கும். காரணம் என்றால் இந்த செவ்வாய் நெருப்பு கோள், அந்த கோளுடைய அந்த அவிட்டம் 2 பாதத்தில் இருப்பவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தவர்கள் கூட இந்த ஆண்டு சுலபமான அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். முதல்ல இவர்களுக்கு உடல் பிணி விலகும். இருதய ரீதியான பிரச்சனை உள்ளவர்களுக்கு, ஏனால் குரு பெயர்ந்து 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தை பார்வதனால் பாத ரீதியான பிரச்சனை கொண்டவர்களுக்கும் இந்த உடல் இருபிணிகள் கொண்டவர்களுக்கும் கட்டாயம் இந்த ஆண்டு போக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த சனியினுடைய 9ஆம் இடம் திரிகோணமாக பாக்கியஸ்தானத்தில் பார்வையிடுவதனால் தகப்பன் ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள், தகப்பன் ரீதியாக இருந்து வந்த அந்த பூர்வீக சொத்து ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி இவர்களுக்கு பரிபூர்ணமாக கிட்டக்கூடிய ஆண்டாகவும், வியாபாரத்தில் நஷ்டங்கள் ஏற்பட்டு லாபமே பார்க்க முடியலப்பா கடந்த பல ஆண்டுகளா, இனிமேல் இந்த வியாபார பெருமக்களுக்கு ஒரு உன்னத வளர்ச்சி இந்த சனி பெயர்ச்சியும் இந்த குரு பெயர்ச்சியும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கொடுக்கும். அது மட்டுமா, இவர்களுக்கு இந்த 12ஆம் இடம் விரய அயன சயன போகஸ்தானத்தை பார்வையிடுவதனால கணவன் மனைவிக்கு பரஸ்பர ஒற்றுமை நிகழும். கணவனால் இருந்து வந்த சங்கடங்கள், கணவன் குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் மனைவிக்கு தீரும். அதே போன்று மனைவி குடும்ப ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் கூட கட்டாயம் தீர்ந்து இருபாலர் குடும்பங்களும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மையை இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு கட்டாயம் கொடுக்கும். திடீர் அயல்நாடு தேசத்தில் போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் கிட்டும். அதே மாதிரி அயல்நாட்டில் போய் பணிபுரியக்கூடிய அம்சமும் இந்த ஆண்டு இவர்களுக்கு உண்டு. காவல்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்புக்குரிய ஆண்டாக காவல்துறையில் பணிபுரியவர்களுக்கு. காரணம் என்னவென்றால், இந்த மகரம் காலபுருஷத்துக்கு 10 ஜீவனஸ்தானாதிபதி ராசியாக வருவதனாலும், அந்த சனி பாருங்கள் பெயர்ந்து 9ஆம் இடம் திரிகோணத்தை பாக்கியஸ்தானத்தை 10ஆம் இடம் கர்மத்திற்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கன்னிமனையை பார்வையிடுவதனால் இவர்களுக்கு நல்ல பதவி உயர்வு. அது மட்டுமல்ல, அந்த குடும்பத்தில் அவர்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு குடும்பத்தில் சுப சௌபாக்கியமான ஒரு பாக்கியம் அவர்களுக்கு கிட்டும். எதிர்பாராத வகையில் இவர்களால் கண்டுபிடிக்க முடியாத எவ்வளோ பெரிய வழக்குகள் கேஸில் இருந்தால் அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு தன்மைகளை இந்த ஆண்டு கட்டாயம் ஒரு கண்டுபிடிப்பு ஆண்டாக அவர்களுக்கு திகழும். அது மட்டுமல்ல, பொறியியல் துறையில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் லைனில் இருக்கக்கூடிய கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல வளர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய ஆண்டாக இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு உன்னத ஆண்டாக, பரிபூர்ணமான 7.5 சனியுடைய தாக்கத்திலிருந்து விலகக்கூடிய ஆண்டாக கட்டாயம் உறுதியாக மகரம் அணைக்கு ஒரு உன்னத செல்வ சௌபாக்கியத்தை கொடுக்கும் ஆண்டாக திகழும். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.